வருஷத்தில் ஒரு சொட்டு சுத்தமான குடிநீர் கூட ஈரோடு மாநகர மக்களுக்கு கொடுக்கல. அப்படி இப்போ அது இல்லாமல் இப்போ ஆற்றுலேருந்து வர தண்ணி தான் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையவே கிடையாதுங்க. போன மாதத்தில் நீங்கள் நம்மனாலும் நம்புவீங்க, நம்பாட்டும் இல்லை, 5 நாள் சாக்கடை தண்ணி வாசத்தோடு தான் நாங்கள்லாம் குடிநீர் பிடிச்சோம். அந்த குடிநீரை சுத்தமாக ஒரு கழிவுநீர் கூட யூஸ் பண்ண முடியாத நிலையெல்லாம் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது. நாங்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால ரொம்ப பாதிச்சிருக்கிறோம். எங்கள் வீடை பொறுத்தளவுக்கு பாதாள சாக்கடை திட்டம் பறச்சு போட்டதுனால ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு புழுதி எல்லாமே வீட்டு சுவர்லேருந்து வீடு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுதுங்க. எங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய நோய் வருது. பாதாள சாக்கடை கரெக்டாக முறைப்படுத்தி இருந்தாங்கன்னா எங்களுக்கு குடிநீர் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது இல்லைங்க எங்கள் பகுதியில். போன ஆட்சியில் துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் 57 ரூபாவுக்கு வந்துருந்ததுங்க. இந்த ஆட்சியில் 57 ரூபாவுக்கு எந்த பொருளுமே பருப்பு வகைகள் இல்லைங்க. 200 ரூபாய் சொல்கிறாங்க 1 கிலோ துவரம்பருப்பு. இப்படி விலைவாசி இருந்தால் நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? 500 ரூபா கொண்டுட்டு போனால் 10 பொருள் வாங்கலாங்க. போன ஆட்சியில் அந்த தடவை 500 ரூபா கொண்டுட்டு போனால் 2 பொருள் தான் வாங்க முடியுது. குழந்தைக்கு பால் வாங்குறது கூட விலை அதிகமாகிட்டு இருக்குதுங்க. ஒரு 2 லிட்டர் வாங்கின பால் இப்போ 1 லிட்டர் தான் வாங்கிட்டு போய். சரி, விலைவாசி தான் அதிகமாக இருக்குன்னு ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்க போகலான்னா அங்கே பொருளே கிடைக்கிறதே இல்லைங்க. இடுபொருள் விலை எல்லாமே ஒரு மடங்கு 4 மடங்கு உஷ்ணிட்டுது. அதனால் விவசாயம் செய்கிறதுக்கு யாரும் முன்வர அளவுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் கண்டாவே தூரம் இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. விவசாய குடும்பத்தில் பிறந்தால் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குன்னா கூட கஷ்டமாக இருக்குது. ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்களா ஜவுளி பூங்கா அமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 5 வருஷம் ஆகி எந்த ஜவுளி பூங்காவும் ஈரோடு பகுதிக்கு வரவே இல்லைங்க. ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுங்கிறதே நின்றுச்சு. பெண்கள் பயன்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் பயன்பெற வகையில் எந்த திட்டமுமே கிடையாது. ரிங் ரோடுங்கிறது ஒன்று அறிவிக்கிறாங்க. அந்த ரிங் ரோடுங்கிறது எங்கே இருக்குதுன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் சந்தில் பொந்தில் போகிறது தான். ஆம்புலன்ஸ் அது வாட்டுக்கு போக வேண்டியதானுங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவன் அப்படியே சாக வேண்டியதான். டெலிவரிக்கு போகிறவங்க அப்படியே சாக வேண்டியதுதான். இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அம்மா மேலே பறக்கிறவங்களுக்கு ரோட்டை பற்றி கவலையும் இல்லை. அரசு கல்லூரியில் சிறந்த கட்டமைப்பு வசதி எதுவுமே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அதனால நாங்கள் என்னென்னா இப்போ ப்ரைவேட் காலேஜை போக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் நாங்கள் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ போய் லோன் வாங்கி கஷ்டப்படணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறோம். இது மாதிரி பல கஷ்டம் இருக்கிற கஷ்டத்தில் இன்னும் கஷ்டம் அதிகமாக தான் சேர்த்திட்டு போயிட்டு இருக்கோம். சாயத்தொழிலில் இன்றைக்கி பொல்யூஷன் அந்த மாதிரிங்கிறதுனால சாயப்பட்டைகள்லாம் மூடி எதுவுமே அப்ரூவல் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாததுனால சாயம் துவைத்து கொடுக்கறதுக்கு இங்கே வழி இல்லாமல் இருக்குது. கூட்டு குடிநீர் திட்டம் அந்தியூரில் கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. திமுக கவர்மெண்ட்டில் அது வந்தது. அது இப்போ அதிமுக கவர்மெண்ட் இந்த 5 வருஷமாக குடிநீர் பஞ்சத்தில் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் கொண்டு கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளில் நீர்நிலை தேக்கங்களை நிறைவு செய்தால் அந்தியூர் மாநகரம் மட்டுமல்ல, அந்தியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் நிம்மதியாக ஒரு போகமல்ல 2 போகமல்ல 3 போகம் விவசாயம் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு வருகின்ற அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா. வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா. அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் உச்சம் இல்லை. வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே. சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி. தளபதி தர்ம தளபதி, வீர தீர தியாக அதிபதி. தளபதி அங்க தளபதி, யூக தேக புஜபதி. தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்கும் என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதவர்களாக
பசுமை நிறைந்த இந்த மலையரசி மாவட்டத்தினுடைய மகிமை என்னுடைய மனதை விட்டு என்றைக்கும் அகலாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி ஆராய்ந்து பரிந்துரைக்க மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வேளாண் மேம்பாட்டு குழுக்கள் அமைக்கப்படும். ஊட்டிய சிறந்த சுற்றுலா தலமாக அறிவிக்க மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்கப்படும். நீலகிரியில தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். சேரம்பாடி அரசு தேயிலை தோட்ட கோட்டத்தில் உள்ள கோட்ட மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். கூடலூர் அரசு மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும். தேயிலை விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் சிறப்பு திட்டம் நீலகிரி மாவட்ட அனைத்து சிறு தேயிலை விவசாயிகளுக்கு கிடைக்க ஆவணம் செய்யப்படும். வனவிலங்குகள் நடமாட்டம் கண்டறியப்பட்டு அங்கு வசிக்கும் மக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். வனவிலங்கு தாக்குவதால் உயிரிழப்பவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய 3 லட்சம் இழப்பீட்டு தொகை 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தரப்படும். இந்த வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, பிரிவு 17 கீழ் வசிக்கக்கூடிய 35,000 ஏக்கர் வசிக்கும் 16,000 குடிமக்களுக்கும் நிலப்பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். தோட்ட தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடனை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. குன்னூரில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும். கோத்தகிரி பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும். அங்கும் கலைக்கல்லூரி அமைக்கப்படும். மூடப்பட்ட அரசு தேயிலை தொழிற்சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குன்னூர் ரயில்வே லெவல் கிராசிங் மேம்பாலம் அமைக்கப்படும். கூடூரில் இருந்து பிரிவு 17 இடங்களில் குடியிருப்போருக்கு மின் இணைப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊட்டியிலே மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். ஊட்டி சுற்றுலா நகரில் பார்க்கிங் வசதி உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஆக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு தலைவர் கலைஞர் தலைமையில் அமையக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை உருவாக்குவதற்கு இந்த 3 வேட்பாளர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள். வெற்றி பெற வையுங்கள். மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று சொல்லக்கூடிய அருகதை ஜெயலலிதாவுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த கேள்வியை தான் நான் இப்போ உங்களிடத்திலிருந்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில நில அபகரிப்பு இதெல்லாம் 5 வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படியெல்லாம் ஈடுபடுகிறார்கள். பஞ்சாயத்து போர்டிலிருந்து தலைமைச் செயலகம் வர இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் ஆக எல்லாத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ நான் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததுன்னு பேச மாட்டேன். ஜெயலலிதா மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் கலைஞருடைய மகன் இல்லையா, புள்ளி விவரத்தோடு தான் நான் பேசுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை உங்களுக்கு தெரியும். இதோ என் கையில் இருக்கு இந்த தேர்தல் அறிக்கை புத்தகம். தாளவாடியில மூலிகை பூங்கா அமைக்கப்படும். தாளவாடி மலைப்பகுதியிலே மலைவாழ் மக்களால் விளைவிக்கப்படக்கூடிய காய்கனிகள்
மற்ற இதர பொருட்களை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பவானி சாகர் பன்னார் இணைப்பகுதியில் பழுதடைந்த பாலம் சீரமைக்கப்படும். பவானி சாகர் பகுதியில் பணியாளர் குடியிருப்புக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும். பழுதடைந்த சாலைகள் சீரமைக்கப்படும். பெரும்பாலான கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் செய்து தரப்படும். பவானி சாகரில் வேளாண்மை ஆராய்ச்சி மையம் விரிவுபடுத்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச வீடு கட்டுத்தரக்கூடிய திட்டம் விரிவுபடுத்தப்படும். வனப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள் தார் சாலைகளாக மாற்றியமைக்கப்படும். இப்படி பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை கலைஞர் தந்திருக்கிறார். கலைஞரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்று. இந்த தமிழக முன்னேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாக வேண்டும். அப்படி உருவாகுவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க நம்முடைய வேட்பாளர் திருமதி சத்யா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வைக்கணும். உதயசூரி சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும். ஏற்கனவே இந்த தொகுதியில் 42 ஊராட்சிகளில் 30க்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. கோவி மருத்துவமனையில் தரமான சிகிச்சைக்கு வழியும் கிடையாது. பாதாள சாக்கடை திட்டமும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட வறட்சி நிவாரண நிதிகள் கூட இந்த தொகுதியில் எந்த விவசாயிக்கும் கிடைக்கல. கிடைச்சதா உங்களுக்கு? இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை, திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. இதுதான் தேர்தல் அறிக்கை. அதாவது கோபி நகர மக்களுக்கு தினமும் குடிநீர் தண்ணீர் வழங்கக்கூடிய வகையில் புதிய குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். கோபி நகரத்தில் கேரி பள்ளத்தில் மழைநீர் வடிகால் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்படும். நம்பியூர் பகுதியில் குடிநீர் பிரச்சனைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். நம்பியூர் பகுதியில் பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு இலவச பட்டா வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவுகளை சுத்திகரிக்க பொது சுத்திகரிப்பு நிலையம் ட்ரீட்மெண்ட் பிளான் நிச்சயமாக அமைக்கப்படும் என்று இப்படி பல கோரிக்கைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். வருகிற 16ஆம் தேதி எங்கள் அத்தனை பேரும் கை சின்னத்தில் ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர் SV சரவணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள். இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை என்ன? இந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் 2400க்கு மேற்பட்டவர்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தற்கொலை நடவடிக்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பற்றியெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா கிஞ்சிற்றும் கவலைப்படலை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சி, ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் சென்ற 2006 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்த கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன்னாரு. 7000 கோடி ரூபாயை ஆட்சிக்கு வந்தவுடன் தள்ளுபடி செஞ்சவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது கூட வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கை மொத்தம் 501 வாக்குறுதிகள். அதில் 54 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு மட்டுமே தலைவர் கலைஞர் அவர்கள் பல அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக இதுவரையிலே தமிழ்நாட்டினுடைய வரலாற்று இல்லாத அளவிற்கு தனி பட்ஜெட் விவசாயிகளுக்கு போடப்படும் என்று கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு. அந்தியூருக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், அந்தியூர் அருகே பட்லூரில் புதிய அணை,
அந்தியூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், அது மட்டும் இல்ல, அந்தியூர் சந்தை புது பொலிவோடு சீரமைக்கப்படும். சாலைகள் சீரமைத்து போக்குவரத்து வசதி செய்து தரப்படும். ஆக இப்படிப்பட்ட இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில உறுதிமொழிகளாக வாக்குறுதிகளாக வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த வாக்குறுதிகளை நீங்கள் 100க்கு 100 நம்பக்கூடியவங்க தான். நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். ஆக மே 16 அன்று நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் ஏஜி வெங்கடாசலம் அவர்கள், ஏஜி வெங்கடாசலம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித் தரணும். நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலை, குறிப்பா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலையில நீங்க எல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஜெயலலிதா எண்ணி பார்க்கிறாரா என்றால் இல்ல. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் அடிவயிற்றில நெருப்பை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய விளைநிலங்கள் எல்லாம் எப்பொழுது பறிபோகும் என்கிற அந்த கொடுமையிலே சிக்கி அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் வேளாண் நிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய்கள் அமைக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட தன்னுடைய கண்டன அறிக்கையை தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். இது ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7-8 மாவட்டங்கள் தங்களுடைய பிள்ளைகளைப் போல கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக விவசாயியுடைய தலையில பேரிடி விழுந்தும் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அது பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படல. எப்படி ஜல்லிக்கட்டு விளையாட்ட அந்த விஷயத்தில் எப்படி ஜெயலலிதா கோட்டை விட்டாரோ, அதேபோல மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வில் அனுமதி காத்து அமைதியாக இருந்துவிட்டு கோட்டை விட்டிருக்கிறாரோ, அதேபோல கொங்கு மண்டல விவசாயிகளுக்கு கெயில் திட்டத்திலும் அவர் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட துரோகத்தை இழைத்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு நீங்கள் எல்லாம் பாடம் புகட்ட உதயசூரியனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த ஊழலுக்கு, இந்த அராஜகத்திற்கு, இந்த பொய் பித்தலாட்டத்திற்கு பதில் சொல்லுகிற நாள் தான் வருகிற மே 16. அந்த 16ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய கழக வேட்பாளர் சிவகுமார், குறிஞ்சி சிவகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானது ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும். நெசவாளர்களை பற்றியும் நான் இங்க சொல்லி ஆகணும். ஆக நெசவாளர்களுக்கும் துளி அளவுக்கு கூட அவங்க படுற கஷ்டத்தை பற்றி கவலைப்பட முடியாத நிலையில ஒரு ஆட்சி. இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தில் கூட இந்த ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்தா கமிஷன் கொடுக்க முடியாது, கமிஷன் வாங்க முடியாது. அதனால வெளி மாநிலத்துக்கு கொடுத்து இப்போ அதில் கமிஷன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சி. எனவே நெசவாளர்கள் நலனில் அக்கறை காட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு IAS அதிகாரி சகாயத்தம் உடனே மாத்தினவங்க தான் இந்த ஆட்சி. சகாயம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரிய அவர் இருந்தால், அந்த அதிகாரி இருந்தால், அந்த IAS அதிகாரி இருந்தால் அவங்க கொள்ளடிக்க முடியல, லஞ்சம் வாங்க முடியல அந்த கோஆப்டெக்ஸில். அதனால திடீர்னு அந்த அதிகாரியை மாற்றியவர் தான் ஜெயலலிதா அவர்கள். ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை புறக்கணிக்கிறார்கள். அதனால திமுக ஆட்சிக்கு வந்ததும்
இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தில் நடைபெறக்கூடிய ஊழலை பற்றி நிச்சயமா உறுதியா நடவடிக்கை எடுக்கும். அந்த ஊழல்வாதிகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்குரிய தண்டனையை நிச்சயம் திமுக ஆட்சி வழங்கும் என்று நான் இங்கே எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் இந்த முறை தேர்தல் அறிக்கையில கூட ஈரோடு நகரில் ஒருங்கிணைந்த வேளாண் வணிக வளாகம் அமைக்கப்படும். சித்தோடு கால்நடை மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும். சுய உதவி குழுவினருக்கு கடன் வசதி சரியாக கிடைக்க வழிவகை செய்யப்படும். சித்தோடு பகுதியில் சிறுவர் பூங்கா அமைத்து தரப்படும். மூலப்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை அமைக்கப்படும். சித்தோடு IRTT முதல் பவானி வர பைபாஸ் சாலை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தப்படும். சேலம் கோவை 4 வழிச்சாலையில் ரவுண்டானா அமைக்கப்படும். ஈரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விளைநிலங்களில் கார்பன் ட்ரேடிங் முறையில் தனியாருக்கு மரங்களை வளர்க்க வசதி செய்து தரப்படும். சித்தோடு காஞ்சிக்கோவில் சாலையில் NH47 குறுக்கிடும் இடத்தில் நுழைவு பாலம் அமைத்து தரப்படும். ஓடக்காடு பகுதியில் உள்ள ஓடைப்பள்ளம் தூர்வாரப்பட்டு பள்ளத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். ஓடக்காடு குமிழம்பரப்பு பழைய காலனி ஆகிய பகுதிகளில் பொருளாதாரம் முன்னேற தொழில் வாரியத்தின் தோல் கூட்டுறவு சங்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். சித்தோட்டிலேயே பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்படுத்தப்படும். பேரறிஞர் அண்ணாவினுடைய இடிந்த திருவுருவச் சிலை மீண்டும் அது நிறுவப்படும். சித்தோட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் சுமார் 600 குழந்தைகளுக்கு கட்டிடம், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படும். ரோஜா நகர் பகுதியிலே கழிப்பிட வசதி செய்து தரப்படும். 2வது வார்டில் சாக்கடை வசதி மற்றும் ரேஷன் கடை அமைத்து தரப்படும். அரசு மருத்துவமனை, EVN சாலை, பெருந்துறை சாலை, மேட்டூர் சாலை, பிரப் சாலை இணைப்பு பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும். ஈரோடு வெண்டுபாளையம் முதல் பழைய ரயில்வே நிலையம் வர ஈரோடு சென்னிமலை KK நகர் பகுதி, ஈரோடு சென்னிமலை சாலை சாஸ்திரி நகர் மேம்பாலங்கள் அமைக்கப்படும். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும். ஈரோடு மாநகராட்சி 4வது மண்டலத்திற்கு உட்பட்ட மூலப்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை அமைக்கப்படும். சோலார் பகுதி மற்றும் சூரியம்பாளையம் பகுதி பவானி சாலையில் புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். ஈரோடு மாநகராட்சி பகுதியும் வெண்டிப்பாளையம் பேரேஜ் பாலத்தை இணைக்கும் வகையில் 2 ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியை தூர்வாரி அதிலிருந்து பிரிந்து செல்லும் வாய்க்காலை சுத்தப்படுத்தி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை மற்றும் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். கனிராவுத்தர் குளம் தூர்வாரப்பட்டு பாதுகாக்கப்படும். ஆக இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. உதயசூரியனுக்கு ஆதரவு தரணும். நம்முடைய வேட்பாளர் முத்துசாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கு நன்றி. வேலையில்லை என்ற எண்ணம் இங்கே முடியட்டும். அதை தீர்க்கும் புதிய அரசால் வாழ்க்கை விடியட்டும். இன்னைக்கு இந்த தொகுதியில் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் தெரியும் உங்களுக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது விளம்பரம். விளம்பரம் என் தகுதியை நான் குறைச்சிக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்லுவேன். அமைச்சராகவும் இருக்காரு இவர் இல்லையா. அவர் செஞ்ச ஒரு அக்கிரமத்தை மட்டும் ஒன்று ஒரு சாம்பிள். கொக்கோகோலா ஆலையில, கொக்கோகோலான்னா அவர் தானப்பா, இப்போ கொக்கோகோலா அமைச்சர் அவர். அங்கே போய் கேக் சாப்பிட்டவர் கொக்கோகோலாவில் விழுத்தப்ப உட்காந்து. இந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு. பள்ளிப்பாளையம் ஊராட்சி தலைவர் அந்த கொக்கோகோலா ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால அவர் மீது பொய் வழக்கு போட்டு கைது செஞ்ச ஆட்சி தான், கைது செஞ்ச அமைச்சர் தான் இன்னைக்கு இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாரு. அதிமுக வேட்பாளர் மறந்துடாதீங்க. பொய் பிரச்சாரம், பொய் வாக்குறுதி, பொய் வழக்கு, இந்த மூன்றும் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கடந்த 10ஆம் தேதி கலைஞர் வெளியிட்ட புத்தகம் தான் இது. பெருந்துறையில் சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். கோவை சேலம் புறவழிச்சாலையில் பெருந்துறை அருகில் 3 மேம்பாலங்கள் அமைக்கப்படும்.
தற்போது ஈரோட்டில் மஞ்சள் ஏலம் 5 இடங்களில் நடைபெறுகிறது. இதனால் விலை வேறுபாடுகளும் பாதிப்புகளும் உள்ளதாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மஞ்சள் வியாபாரிகளோடு கலந்து பேசி கேரளா போன்ற மற்ற இடங்களில் இருப்பது போல மஞ்சள் ஏலம் ஈரோட்டிற்கு ஒரே இடத்தில் நடைபெற வசதியாக ஈரோடு நகரில் ஒருங்கிணைந்த மஞ்சள் விற்பனை வளாகம் அமைக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் வழங்கப்பட்டிருக்கு. சென்னிமலை பகுதியில் வனவிலங்குகள் அட்டகாசத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சாலை விபத்துகளை தடுக்க தேசிய 4 வழிச்சாலையில் சரியான சேவை ரோடுகள் அமைத்து மேம்பாலங்கள் கட்டப்படும். அதேபோல் பெருந்துறையில் உள்ள IRTT மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அனைத்து வசதிகளோடு கொண்டு அதிநவீன மருத்துவமனையாக உயர்த்தப்படும். பெருந்துறை சிப்காட்டில் சாயம் மற்றும் தோல் கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். ஆக இப்படி பல உறுதிமொழிகளை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞர். அதை நீங்கள் நிச்சயமாக நம்புவீங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நம்புறீங்களா? ஆக இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர் KP சாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தரணும். ஆவின் பால் விலைய 16 ரூபாய் 25 பைசா உயர்த்திட்டு ஒரு தாய்க்குத்தான் தெரியுமா பிள்ளைகளுடைய கஷ்ட நஷ்டம். ஆக பால் விலையை உயர்த்தினீங்களா, என்ன கஷ்ட நஷ்டம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒரு பக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்ணாவிரத போராட்டம், நூதன போராட்டம், கடல்ல இறங்கி போராட்டம், அரை நிர்வாண போராட்டம், திருவோடு ஏந்தி போராட்டம், பிச்சை எடுக்கிற போராட்டம், ஆக இப்படி பல போராட்டங்களை விவசாயிகள் இந்த 5 வருஷமா தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பால் உற்பத்தியாளர்கள் பாலை கொண்டு வந்து ரோட்டில் கொட்டி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இந்தியாவில் எங்கேயாவது, எந்த மாநிலத்திலாவது? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் சத்துணவு ஊழியர்கள் அவங்க ஒரு பக்கத்தில் போராட்டம். மக்கள் நல பணியாளர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? திமுக வர்றப்பெல்லாம் அவங்களுக்கு வேலை, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 200 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது, வேலையை கொடுக்க சொல்லி, இன்னும் இதுவரைக்கும் வேலை கொடுக்கல. ஆக அதே மாதிரி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு பொதுமக்கள் போராடினாங்களே, உண்ணாவிரத போராட்டம், ஒரு அமைச்சராவது வந்து பார்த்தாங்களா? வந்து ஆறுதல் சொன்னாங்களா? இல்லை போராட்டத்தை நிறுத்துங்கன்னு கேட்டாங்களா? கிடையாது. திமுக சார்பில் நான் தான் அன்னைக்கு வந்து அவங்களை கேட்டுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு கலைஞர் சொன்ன உறுதிமொழியை சொல்லிட்டு போனோம். தேர்தல் அறிக்கையில வந்தாச்சு. ஆக மகாராணி போல போயஸ் கார்டனில் உட்கார்ந்துக்கிட்டு யாரையும் கூப்பிட்டு பேசாத, எந்த மக்களையும் அழைச்சி பேசாம, எந்த பிரச்சனை பற்றி சிந்திக்காத, ஆக மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஒருவர் தான். 50 வருஷம் பின்னோக்கி போயிட்டு வந்த 5 வருஷத்துல நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க. 5 வருஷத்துல 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம். ஆக 50 வருஷம் பின்னாடி போயிருக்கிறோம்னா 50 வருஷத்துல பின்னாடி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்றணும்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆக அப்படிப்பட்ட மாற்றம் கலைஞர் தலைமையில் அமையக்கூடிய ஒரு ஆட்சியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அது அமையணும். அப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சச்சிதானந்தம் இந்த மொடக்குறிச்சியில் வெற்றி பெறணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா சொல்லணும்னா மஞ்சள் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும். கொடுமுடியிலிருந்து பிலிக்கல் பாளையத்திற்கு காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணையுடன் கூடிய பாலம் கட்டித்தரப்படும். குரங்கன் பள்ளம் பாசன திட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும். மோலப்பாளையத்தில் மோசமாக உள்ள சுடுகாட்டை சரி செய்து தகனமேடு அமைச்சு தரப்படும். இப்படி பல அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன தெரியுமா? மது விலக்கு தான், மறக்காதீங்க. நமக்கு நாமென கைகள் கோத்திடு, குருக்கள்
பிடித்த நம் சட்ட சபைதனில் சிலந்தி கூட்டினை துடைத்து போட்டிடு பாப்பா தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா. மக்கள் திமுகவுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக, ஆனா அதே நேரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளராக, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்னா கலைஞருடைய அன்பை பெற்றிருக்கிறார், நம்முடைய பாசத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி சான்று தேவையில்லை. அது மட்டும் இல்ல, அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடாதுன்னு வழக்கும் போட்டாங்க இந்த ஆட்சி, அதுவும் தெரியும் உங்களுக்கு. அந்த வழக்க நீதிமன்றம் வரையும் போய் வாதாடி வெற்றி பெற்று இந்த அரசுக்கு மூக்கறுப்பை ஏற்படுத்தி தந்தவர் தான் நம்முடைய சந்திரகுமார் அவர்கள். அதையும் மறந்துடக்கூடாது. அதே போல நம்முடைய முத்துசாமி அவர்களை பற்றி அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முத்து தான் முத்துசாமி. இந்த தேர்தல் அறிக்கையில இன்னும் பல அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு. நான் சொன்ன 501 இருக்குன்னு சொன்ன 501 படிச்சுட்டு இருந்தா 5 மணி நேரம் ஆகும். எனவே தலைப்புச் செய்தியாக சிலவற்றை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஜவுளித்துறையை மேம்படுத்த தனியாக ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஜரிகை தொழிற்சாலையில் நவீன இயந்திரங்களை நிறுவி தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். பட்டுநூல் முறுக்காலை அமைக்க மானியத்தோடு கூடிய கடனுதவி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று முக்கியம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரமும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. நெசவாளர்களுக்கு வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்களை அமைச்சு நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்கான வட்டி 12% 8% குறைக்கப்படும் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் குறிப்பிட்டு சொன்னேன். நம்முடைய சந்திரகுமார் அவர்களையும் அதேபோல் நம்முடைய முத்துசாமி அவர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள்.